ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் மல்டிபிளாக் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம பாத்துக்கின்னு வரோம். நான் மறுபடியும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு செபி மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது நானு. சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா அந்த சேனல் மூலியமா, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பத்தியே கொஞ்சம் கூட தெரியாம, ஷேர் மார்க்கெட்டை பத்தியே கொஞ்சம் கூட தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஓபன் பண்ணேன். சரிங்களா? நான் கீழே இருக்கிறவங்களுக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டே தெரியாத இருக்கிறவங்களுக்கு அவங்களை எஜுகேட் பண்ணிட்டு அவங்க எப்படி போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சேஃபா அப்படின்ற பத்தி தான் நம்ம வீடியோல கண்டினியூஸா போட்டு வரோம். சரிங்களா? நான் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கிடையாது. நான் ஒரு 13-14 வருஷமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில தான் நான் இந்த வீடியோல நான் போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் கிளியரா நல்லா ரிசர்ச் பண்ணி நான் போட்டுன்னு இருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக். கேம்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்ட் கேஃபின்டெக். இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இவங்களோட ரோல் என்ன, இவங்க என்ன வேலை செய்யறாங்க, இவங்களால கஸ்டமருக்கு என்ன பயன், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்னா என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்கோட வேலை என்னன்னா, அதாவது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல அதாவது உதாரணத்துக்கு HDFC, SBI போன்ற கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, இந்த கம்பெனிகளை நிறைய இன்வெஸ்டர் லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்களோட தரவுகள், அதாவது அவங்களோட டீடைல்ஸ், குறிப்பா சொல்லணும்னா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு யூனிட் ஒதுக்கி இருக்கு, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் நாமினி அண்ட் பேங்க் டீடைல், இது போன்ற டீடைல் எல்லாத்தையும் இந்த கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் தான் தரவுகளை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த HDFC, SBI கம்பெனி எல்லாம் இவ்வளவு லட்சக்கணக்கான இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியால மெயின்டைன் பண்ண முடியாது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த கேஃபின்டெக் அண்ட் கேம்ஸ் செயல்படுறாங்க. சரிங்களா? அதாவது இன்வெஸ்டருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் நடுவுல இருந்து இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கு மேல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கு. இதுல பாதி கேம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, மீதி பாதி கேஃபின்டெக் மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா? எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் ஒரே கம்பெனி மெயின்டைன் பண்ணல. அதாவது கேம்ஸ் பாதி, கேஃபின்டெக் பாதின்னு யூஸ் பண்றாங்க. கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்கோட ரோல் என்னன்னா, அதாவது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ இல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்டை ரிடம்ஷன் பண்ணாலோ உங்க யூனிட்டை ஏத்துறதும் கம்மி பண்றதும் இந்த கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்கோட வேலை தான். அது மட்டும் இல்லாம நீங்க வேற புரோக்கர், அதாவது ஜெரோதா, ஈடி மணி, இது போன்ற புரோக்கர் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க இந்தியாவில் எந்த புரோக்கர் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க பேன் நம்பரை வச்சு கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் மூலியமா ஒரே ஸ்டேட்மெண்டா, ஒரே போர்ட்ஃபோலியோவா நீங்க இந்த வெப்சைட் மூலியமா நீங்க பாத்துக்கலாம். புரியுதுங்களா? அதாவது நீங்க எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். நீங்க HDFC, கேம்ஸ் இல்ல வேற ஒரு புரோக்கர் மூலியமா கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் இதுல நீங்க உங்க பேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கிளீனா எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பாத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. அப்புறம் உங்க போன் நம்பரு, உங்க இமெயில் ஐடி, அப்புறம் உங்க நாமினி, அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஒரு பேங்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போக தேவையில்ல. நீங்க கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே அதுலயே நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களோட கான்டாக்ட் டீடைல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்கு. சரிங்களா? இது ஒரு நல்ல பெனிஃபிட் இதுல இருக்கு. நீங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கவலையே பட தேவையில்ல. ஒண்ணு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கேம்ஸ்ல இருக்கும், இல்லனா கேஃபின்டெக்ல இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எந்த RTA, அதாவது கேஃபின்டெக்லயா இல்ல கேம்ஸ்லயா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மெயின்டைன் பண்றாங்களா அதை நீங்க பாத்துக்கணும். அந்த கேம்ஸ் இல்லனா கேஃபின்டெக்கோட ஆப்பை உங்க மொபைல்ல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க அதிலேயே கிளீனா பாத்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா சிம்பிளா கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் பத்தி சொல்றேன். இந்தியாவில் உள்ள எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கேம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கேஃபின்டெக் மெயின்டைன் பண்றாங்க. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் டீடைல், உங்களோட ரெக்கார்டு எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியால இவ்வளவு இன்வெஸ்டர் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்கோசம் தான் இந்த கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதோட ஆப் எல்லாமே ஃப்ரீ தான், எதுக்குமே சார்ஜ் எல்லாம் கிடையாது. ஃப்ரீயா ஆப் டவுன்லோட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் டீடைல் பத்தி மேலும் நான் வீடியோ போடுறேன். அதுல எப்படி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி டிரான்சாக்ஷன் பண்றது, எல்லா டீடைலும் கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் லாகின் பண்ணிட்டு எப்படி லாகின் பண்றது, இது எல்லா டீடைலும் உங்களுக்கு தெளிவா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். நான் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க டைரக்டா ஆன்லைன்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்களா? இதுதான் கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்கோட டீடைல். கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.